கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் கர்த்தர் சமாதானத்தையும் சுகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அலங்கம் என்பது உங்கள் குடும்பத்தை குறிக்கிறது. உங்களை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார் என்பதை தான் அலங்கம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, உன் அரண்மனை, உன் வீடு, அதை தான் இந்த அரண்மனை என்று சொல்கிறார். அதுக்குள்ளே சுகமும் சந்தோஷமும் இன்றைக்கி உண்டாகிருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு குடும்பத்துக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம் இல்லைல்ல? இந்த நாளில் சமாதானம் தான் ஆண்டவர் கொடுக்க போகிறார். சமாதானம் இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? அதனால் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்புங்க, நிச்சயமாக என் தேவனாலாகவும் இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் உங்களை மாற்றி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.